சரோநிலம் பங்கஜரேணுரூஷிதம். இந்த சரஸ்ல போய் இறங்கித்துதான் ஜிக்ரன் விதூராத்து மத விஹ்வலேட்சணா. அங்க போய் இறங்கி தன் பத்னிகளோட குழந்தைகளோட கூட இந்த ஜலத்தை எடுத்து தான் கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு தான் சரியா ஸ்நானம் பண்ணாம தெரியா தீர்த்தத்தை சாப்பிடாம தன் குழந்தைகளுக்கும் பத்னிக்கும் துதிக்கையின அளவாக்கினால் எடுத்து எடுத்து கொடுக்கிறதாம். ஸ்வபுஷ்கரேணோத்ருதசீகராம் நிபாயயன்னே சம்ஸ்னபயன் யதாகிருஹி. தன்னுடைய துதிக்கையினாலே பத்னிகளுக்கும் குழந்தைகளுக்கும் வாக்கில் கொண்டு போய் கொடுக்கிறதாம். முதுகுல எல்லாம் விட்டு தேய்க்கிறதாம். ஏன் இவன் நல்லா ஸ்நானங்களும் பண்ணி நிறைய சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கப்படாதா? அதுகளுக்கு என்னத்துக்காக பண்றான் நாள்? யதா கிரகினாள். கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவன் எப்படி அவன் இருந்து வெயில்ல போய் கும்போணத்துல போய் ஆரஞ்சையும் கருப்பு திராட்சையும் ஆப்பிளையும் வாங்கிட்டு வருவோம் வெயில்ல. இவனுக்கு தாகமா இருக்கும். புதூர் குளத்துல அள்ளி குடிப்பான் தாமர ஜல குளத்து ஜலத்தை. நிழல்ல இருக்கிற பத்னிகிட்ட கொண்டு வந்து கொடுப்பான். இது இந்து மதத்தினுடைய பெருமை. ஆமா, பாக்கி தேசங்கள்ல என்ன அவன் அங்கங்க சாப்பிட்டு கையில் மட்டும் வந்துடுவான். ஆமா, இவனுக்கு தனியா ஒரு ஹோட்டல்ல கணக்கு இருக்கும், அவளுக்கு வேற தனியா கணக்கு இருக்கும். இவன் என்ன சொன்னான்னு அவளுக்கு தெரியாது, அவ என்ன சொன்னான்னு தெரியாது. அவ வாங்கிட்டு இருந்தாலும் இவனுக்கு காட்ட மாட்டா, பொட்டியில வச்சு பூட்டின்னு விடுவார். இதெல்லாம் நம்ம தேசத்துல ஒரே சரீரமா நினைக்கிறது பத்னியே. அதனால யதா கிரகினாள் சுகாச்சாரியாள். கிரகஸ்தனா இருக்கிறவன் எப்படி பத்னி புத்திராதிகளுடைய போஷணத்துல ஈடுபட்டு தான் உன்னை அனுபவிக்க மாட்டானோ அது மாதிரி சுபுஷ்கரேணோத்ருதசீகராம் நிபாயயன்னே சம்ஸ்னபயன் யதாகிருஹி. இப்படி பண்ணிட்டது இதுக்கு என்ன காரணம்னா தயவுதான் காரணமா. கிருணீகரேணு கலபாம்ச்ச துர்மதா மேல ஒரு ஆபத்து வர காத்துக்கிட்டு இருக்கான். நம்ம யாரு என்ன பண்ண முடியும்னு நினைச்சுக்கிட்டு அப்படி பண்ணிட்டு இருக்கான். துர்மதகான் நாள் நம்ம மொத்தம் அடக்கிறவன் இருக்கான அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்துதான் அந்த கஜேந்திரன் தன் பத்னிக்கும் குழந்தைகளுக்கும் திருப்தி பண்ணி வச்சுட்டு இருந்ததாம். இது மாதிரி மேல ஒரு ஆபத்து வர காத்துட்டு இருக்கான், அது தெரியலையாம். உடனே வந்தது அந்த ஆபத்து நாள். என்ன வந்தது நாள்? தன் தத்ர கஷ்டித் நிருபதைவ சோதிதா ராகோபலீயான் சரணேருஷாக்ரஹீத் யத்ருச்சயைவம் யசனங்கதோ கஜः யதா பலம் சோதி பலோ விசக்ரமே. இந்த கஜேந்திரனை தெய்வச்சோதிதமான ஒரு முதலே காலை வந்து பிடிச்சுதான். தம் தத்ர கஷ்டித் நிருபதைவ சோதிதா ராகோபலீயான் சரணேருஷாக்ரஹீத். காலை வந்து கோபத்தோட கடிச்சுதான் அந்த முதல்ல. கோபத்துக்கு என்ன காரணம்னா அது தனுதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். அவன் இப்ப நம்மாத்த நாம் நம்புதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம், பெரிச்சாளி நம்புதுன்னு நினைச்சிட்டு இருக்கான், பஞ்சாயத்துல கோர்ட்ல நம்புதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆறுது அப்படித்தான் ஊத்துறன்னு நினைச்சிட்டு இருக்காள். ருஷா அக்ரஹீத்துன்னா நம்ம குளம்னு நினைச்சிட்டு இருக்கான் முதல்ல. இதுல என்னவா இது வந்து இறங்கித்துன்னு நினைக்கிறதான். எலி பெரிச்சாளி எல்லாம் தனுன்னு நினைக்கிறது விட்ட. தம் தத்ர கஷ்டித் நிருபதைவ சோதிதா ராகோபலீயான் சரணேருஷாக்ரஹீத் யத்ருச்சயைவம் யசனங்கதோ கஜः யதா பலம் சோதி பலோ விசக்ரமே. அதிபலஹான்னா அளவு கடந்த கரைக்கு மேல போன பலமாம் கஜேந்திரனுக்கு. தன் சக்திக்கு தக்கவாறு முதலைய பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சுதான். முதல்ல என்ன பண்றது, இழுக்கட்டம்னு பேசாம இருக்கு. அது அப்படி ஒரு 20-30 அடி மூச்சு பிடிச்சுக்கிட்டு அந்த முதலையை இழுத்துக்கிட்டு வந்தது. ஏன்னா ஜலத்துல பெருமூச்சு விடுறது இழுத்த சிரமத்துல கொஞ்சம் தூரம் வந்து அது என்ன பண்றது, இது கொஞ்சம் ஓய்வு அடைஞ்ச சமயத்துல 100 அடி கொண்டு போயிட்டுதான் நடுஜலத்துக்கு. இன்னும் அப்படி திருவாரூர் சேர் திருடமரூர் சேர 10,000 மயங்களா இழுப்பான். 3 மணி 4 மணி இழுக்க முடியாம இருக்கும். எல்லாருமா போலீஸ் கிலீஸ் கலெக்டர் வந்து பெரம்ப காட்டி எல்லாம் பண்ணுவான். 10-20 அடி படப்படான்னு ஓடும். சீத்த விடுவான். விட்ட உடனே 30 அடி பின்னாடி போயிடும். முன்னாடி நின்னடத்துக்கு அந்த தாண்டி போடும்னே. அது மாதிரி இதுகள் இழுக்க இழுக்க அப்படி போச்சு. உடனே பெண் யானை எல்லாம் கரையில் நின்று அழ ஆரம்பிச்சுதான். தன் புருஷனுக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்ததே,
தன் குடும்பத்துக்கு இப்படி ஆபத்து வரும் நினைக்கலையா? அப்படித்தான் ஊத்தம் நினைச்சுட்டு இருக்கான். இப்படியே ஓடும் வண்டின்னு, தெய்வ பலம் இல்லாமலே ஓடும் நினைச்சுட்டு இருக்கான். உடனே என்ன பண்ணித்து? குழந்தைகள் நாள் 10,000 குழந்தைகளும் தங்களுடைய துதிக்கையினால பின்கால கட்டி அப்பாவை பிடிச்சு இழுத்துதான். ததாதுரம் யூதபதிம் கரேணவாஹ விக்ருஷ்யமாணம் தரசா பலீயசா விசுக்ருஷுர்தீனதியோ பரே கஜாஹ வாஷ்ணிக்ராஹ தாரயிதும் நசாசகன்னே. பக்கத்துல பிடிச்சு இழுத்து ஒரு 10 அடி கூட இழுக்க முடியலையா இந்த குட்டி யானைகளாலே? ஏன்னா இந்த யானை முதல்ல 2 சேர்த்து இழுக்க வேண்டியிருக்கு, அதனால இழுக்க முடியலையாம். 10,000 பெண் யானைகளும் கரையில் நின்று அழுதுதாம். விசுக்ருஷு தீனதியோ பரே கஜா பாஷ்டிக்ராஹாரயிதும் நசாசகன்னே. தம்தத்ர கஷ்டித் நிருப்ப தெய்வ சோதிதான்னாள் சுக்காச்சாரியால். ஹே நிருப்பா, தெய்வம் அனுப்பிச்சு எதிர்ச்சியா இப்படி ஒரு முதல்ல வந்து கடிச்சதுன்னாள், காலை வந்து பிடிச்சதுன்னாள், நிருப்பன்னு சம்போதனம் பண்ணினாள். சுக்காச்சாரியால் ராஜாவே, என்ன அர்த்தம்? எப்படி உனக்கு எதிர்வாராம ஒரு பிராமண சாபம் வந்ததோ அது மாதிரி வந்தது கஜேந்திரனுக்கு ஆபத்துங்கிறாள். அந்த நிருபன்னு சம்போதனம் பண்ணினா அதுல ஏதாவது ஒரு தத்துவம் இருக்கும். தன் தத்ர கஷ்டித் நிருபதைவ சோதிதா கிராஹோ பலீயானே சரணே யதிர்ச்சயைவம் யசனங்கதோ கஜஹ யதா பலம் சோதி பலோ மிஜக்ரமே. இப்படி கஜேந்திரன் தன்னால முடிஞ்ச மட்டும் பார்த்தான், சாத்தியப்படலே. என்ன ஆச்சுன்னாள், கஜேந்திர மோட்ச சரித்திரம் சொல்லாத புராணம் இல்லை. விஷ்ணு புராணத்தில் சொல்லியிருக்காள், லிங்க புராணத்தில் சொல்லி, எல்லா புராணத்திலையும் சொல்றாள் கஜேந்திர மோட்ச சரித்திரத்தை. பிடிச்சு இழுத்து எல்லாம் பார்த்து கீழ்த்து முடியாம கரையில வந்துடுத்து குட்டிகள்லாம். முதலையும் யானையும் ஒண்ணுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இதுகெல்லாம் கரையில வந்து என்ன பண்ணிட்டு 10 நாள் 20 நாள் எல்லாமே கத்திட்டுதான் அழுதுதான். அப்புறம் எத்தனை நாள் பட்டினி இருக்கும்? கரையில போய் மேயறது காடுகள்ல, சாயங்காலமா வந்து அழறது. இங்க வந்து இதை பார்த்துட்டு அது போன அழும், ஏலத்துல மாட்டின்னு இருக்குது. இதுகள் வந்து அழறத்தினுடைய பலம் என்னன்னா, அது என்னமோ முதலையும் இதுவும் அங்க இழுத்துட்டு இருக்கிறத விட ஒரு அழுக கூட இதுகள் வந்து பிடிச்சி இழுக்கிறதுக்காக வந்து கத்துறதுக்காக. இப்படி இருந்தது கொஞ்ச நாள் ஆச்சு. 10 நாளைக்கு ஒரு தடவை வந்து பார்க்க ஆரம்பிச்சது, வேற காட்டுல மேய போனது. 5-6 மாசம் ஆச்சு, 4 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை எல்லாம் வந்து பார்த்தது. 1 வருஷம் ஆச்சு, இதை மறந்து கொடுத்து வேற ஊருக்கு போயிட்டு எல்லாம் பத்னி புத்திராள் நாள். இந்த ஜனலாஸ்பத்திரியில 6 மாசம் படுத்துட்டு இருக்கட்டும், கூட இருப்பா. 1 வருஷம் இருக்கட்டும், 2-3 வருஷம் மொத்தம் அங்க படு, அங்கேயே வந்து ஸ்திரவாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் புண்ணியத்தினால. ஆனா அங்க இருப்போம் கிட்ட ஒத்துரை இருக்க மாட்டா. அங்க ஏதாவது இருக்க தோட்டி இட்டிட்டு ஏதாவது நான் 10 கட்டை கொடுத்து ரொட்டி வாங்கி கொடுடான்னு வந்துட்டு மனுஷெல்லாம் அவ்வளவுதான் பண்ணுவாள். 6க்கு 6 என்ன பண்ணுவாள்? எல்லாம் மறந்துட்டா. ஆனா கஜேந்திரன் மறக்கலையா? 1000 வருஷம் தன் பத்னி புத்திராலாம் வருவாள்னு எதிர்பார்த்தானா. நமாமி மே ஞாதயா. எத்தனை நாள் எதிர்பார்த்தான் நாள்? சமசஹஸ்ரம் யகமன்மயீபதே சப்ராணயோஷ்சித்ரமமம் சதாமராஹ. 1000 வருஷம் எதிர்பார்த்தானாம் கஜேந்திரன். வருவாள், நான் ரட்சிச்சவாள் என்ன கைவிடுவாளா? நம்ம பத்னி மறப்பளா, குழந்தைகள் மறப்பாளான்னு. சமசஹஸ்ரம் யகமன் மஹீபதே. மஹீபதே என்னாலாம், நீ கங்கா தீரத்துக்கு பாகவதங்காக்கு ஓடி வந்தையே, பத்னி வந்தாளா, குழந்தைகள் வந்தாளா? நீ தனியாத்தானே சுவாமியை திருத்த சித்த நீசேன்னு சுவாமியை கொண்டு வந்திருக்கேன் மனசுலேன்னு சொன்ன. எல்லாரும் உன்னை எப்படி கைவிட்டாளோ அப்படி விட்டுட்டான். சமசஹஸ்ரம் யகமன் மஹீபதே சப்ராணயோ சித்ரமமம் சதாமராஹ. தேவர்களெல்லாம் ஆகாசத்திலே இருந்து 1000 வருஷம் உயிரோடைய 2 இருந்து சண்டை போட்டு என்ன நினைச்சாலாம்? பார்த்தான் கஜேந்திரன், பிராணன், மனசு, ஓஜஸ், இந்திரிய பலம். இந்திரிய பலத்துக்கு ஓஜஸ்ன்னு பேரு. இந்த பலம் எல்லாம் குறைஞ்சுதான். குறைஞ்ச உடனே இனிமே பத்னி புத்திராதிகள் வரமாட்டாள், என் மனசுல இருக்காளே, நான் நினைச்சிட்டு இருக்கேனே. நமாமிமே ஞாதயா துரங்கஜா குதக்கரிண்ய பிரபவந்தி மோசிதும். எங்க என்ன காப்பாத்த வர போறாள்?
அவளவாள் தன்னை காப்பாத்திக்கிறது தானே எத்தனை பண்ணுவாள். நம்ம கை விட்டுட்டாள் வரமாட்டாள்னு தீர்மானம் பண்ணி கிராகேண பாசேன விதாதுராவிருதோப்யஹஞ்சதம் யாமி பரம்பராயணம். எல்லாரும் வருவாள். எப்படி இருந்தா வருவா? இந்த முதல்ல பிடிக்காம நான் இருக்கிறபடி இருந்தா வருவாள். கிராகேண பாசேன விதாதுராவிருதோ தெய்வம் கொண்டு ஒரு முதல்ல எப்படி நான் மாட்டி விடுது என்னிடத்துல. இனிமே நம்மால பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சுண்டு எல்லாரும் கை விட்டுட்டாள்.